எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அட் ஜஸ்ட் 99 rupees ஒன்லி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. February 12 மண்டே பேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. வித்தின் 1 ஹவர்ஸ்க்குள்ள அட்மின் உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவாங்க. போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம் பேட்ச் தான். கொஸ்டின் நம்பருமே பைலிங்குள்ள தான் இருக்கும். ஆஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கும் பே பண்ணலாம், இந்த நம்பருக்கும் பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பே பண்ணிட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க, ஆட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு 10 வாரத்துக்குள்ள, ஓகேங்களா, ஒரு 10 வாரத்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4 months இருக்குங்க. அந்த 4 monthsல ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, படிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் 1 month வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி. ஆனால் இந்த டெஸ்ட் சீரிஸ் அடிப்படையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் ஸ்டடி இருக்கும். சாட்டர்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் தமிழ் ஓல்டு புத்தகங்கள் எல்லாமே. ஸோ மண்டே டு சாட்டர்டே படித்ததை நம்ம வந்து சண்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீட்டாக ஒரு பேஜுக்கு டே 1 என்ன, அதுதான் உங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது. ஸோ சாட்டர்டே வரைக்கும் படிக்கிறீங்க, சண்டே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு ஈவினிங் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6 PM இருக்கும். கொஸ்டின் நம்பர் கொடுத்துருவான், நீங்கள் எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகேங்களா? இந்த டைம் தான் அப்படிலாம் கிடையாது, எனி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் அப்போ எழுதிக்கலாம். ஆன்சருக்குமே கொடுத்துருவோம், நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதிக்கலாம் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் லைக். ஓகேங்களா? ஏன்னா இப்போலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு 10 வாரத்துக்கு அழகாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே போல் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், அதுவும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, ஒரு 3 monthsக்குள்ளேயே நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கும் பேட்ச் மாணவர்களுக்கும் சொல்லிடுவேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கான யூசேஜாக இருக்கும். அதே மாதிரி தினமும் எங்கேருந்து படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு நான் சொல்லிடுவேன். நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல வரேன். ஓகே, ஸ்கூல் புக் பிடிஎஃப் போத் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ பதிவில் நான் சொல்லியாச்சு. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டாக இருக்கும். வெறும் 99 ரூபா மட்டும். ஆக்சுவலாக இதோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணது 250 ரூபா. 250 ரூபா, ஏன்னா அவ்வளோ வருது, அதுக்கு மேலேயே வருது தான். ஆனால் உங்களுக்காக தான், உங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக தான் வெறும் 99 ரூபா வச்சுருக்கிறோம். மேபி இது இன்க்ரீஸ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு 3 மாதத்துல படிச்சிட்டோம்ப்பா, இப்போ அடுத்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4 மாதம் படிக்க டைம் இருக்குன்னா 4 மாதம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்எஸ்டபிள்யூ கொஷின் பேங்க், அதாவது ஒரு ஃபயர் செட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுப்போம். அந்த ஒரு கொஷின் பேங்க், ஓகேங்களா, அது மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணிருக்காங்க. அது 200 ரூபாங்க. ஓகேங்களா? அது நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு மட்டும். ஸோ 49 சொல்லியிருக்கோம், மோஸ்ட்லி 49 to 99 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ வருது, அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ வேலைப்பாடுகள் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேண்டும். ஆனால் நம்ம போட்ட டெஸ்ட் பேட்சுக்கும் போட்ட பேட்ச் மணிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறத ஓப்பனாகவே சொல்கிறேன். நம்ம பசங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இந்த தடவை நம்ம பசங்க நிறைய பேர் கிளியர் பண்ணணும், அவங்களுக்கான உதவிகளை நம்ம தரணும், உதவிகளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஏன்னா பேட்ச் போடுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெருமை கிடையாது, பெருமையான விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் ப்ரெஸ்டீஜ் ஃபார் மீ. பேட்ச் போடணும்னு ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய ஒர்க் நான் பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆனால் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பே பண்ணி கட்டுற மாதிரி இருக்கணும். அதுவும் நிறைய டெஸ்ட் சீரிஸ், நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டால் தான் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த ஒரு லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப்ல மிஸ் ஆச்சு சார், 2 கட் ஆஃப்ல மிஸ் ஆச்சு சார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுது தான் நான் சொல்கிறேன். அதனால நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ், இது மாதிரி லோ பட்ஜெட் டெஸ்ட் சீரிஸ்லாம் இருந்துச்சுன்னா போட்டு வைங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது இருந்தால், எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு வைங்க. ஓகேங்களா? ஸோ உடனே பே பண்ணிட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க.
ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான். எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த நம்பருக்கு பே பண்ணிடுங்க. ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிடுங்க. இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஒரு வேளை இந்த நம்பருக்கு பே பண்ண முடியல, அதாவது இந்த நம்பருக்கு பே பண்ண முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு பே பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பிப்ரவரி 12 பேட்ச் ஆரம்பிக்குதுங்க. ரைட்டுங்களா? மண்டே ஆரம்பிக்குது. நீங்கள் எப்போனா ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து பேட்ச் ஆரம்பிச்ச பிறகு தான் சார் நான் வீடியோ பார்த்தேன். பரவாயில்ல, ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற ஆல்டர்னேட் எதாவது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூங்க.